ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி நம்ம கஸ்டமர் ஃபோன் பண்ணிட்டு தம்பி வாஷிங் மிஷின் பார்ப்பேன் சொல்லி சொன்னாங்க. வாஷிங் மிஷின் பார்ப்பேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லி சொன்னாங்க. நம்ம வீட்டில் வாஷிங் மிஷின் வந்து தண்ணி வெளில போகணும்னு சொன்னாங்க. ஓகே, நான் வந்து பார்க்கணும்னு சொல்லி சொல்லியாச்சு. ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆகுது, 243 வோல்டேஜ் கிடைக்குது. பட் ஆனால் ட்ரெயின் பம்பு சப்ளை செக் பண்ணி பார்க்கல, ட்ரெயின் பம்பில் வந்து சப்ளை கிடைக்க மாட்டேது. சரி, ட்ரெயின் பம்பு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ட்ரெயின் பம்பை மாற்ற ரெடி பண்ணியாச்சு. ட்ரெயின் பம்பை மாற்றியும் போட்டு பார்க்குறோம். அகைன் ஓடவே இல்லை. சரி, என்ன ஏது டீட்டெயிலாக செக் பண்ணி பார்க்கல தான் தெரியுது. செக் பண்ணி பார்க்கல தான் தெரியுது. இன்டர்னலாக பார்த்தோன்னா மோட்ரு வந்து ஷார்ட் ஆகிடுச்சு. உள்ளே இருக்க வைண்டிங் வந்து ஷார்ட் ஆகிடுச்சு. ஷார்ட் ஆன வரத்துக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, போர்டில் இருக்க ஒரு ஐசி வந்து ஷார்ட் ஆகிடுச்சு. சரி, நானும் செக் பண்ணி பார்க்கக்குள்ள என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக செக் பண்ணோம். ஒன்றும் இது பண்ணல. சரி, அப்புறம் ஓகே சொல்லிட்டேன் சார், இதே மாதிரி போர்டு தான் ஃபால்ட்டு. போர்டை எடுத்துகிட்டு போய் பார்த்து சர்வீஸ் சென்டரில் கொடுத்து ரெடி பண்ணதுக்கு அப்போ தான் நம்ம வந்து என்ன ஏதுன்னு சொல்ல முடியும்னு சொல்லியாச்சு. கஸ்டமரும் ஓகே தம்பி எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுங்க, ஏன்னா மழை பெய்யறதுனால துணி துவைக்கிற வேலை நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே சார், முடிச்சு தரேன் சொல்லிட்டேன். போர்டு வந்து சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஓகே சார் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணிக்குள்ளே என்ன ஏது மால்ட்டு டீட்டெயிலாக சொன்னேன் சார். உள்ளே வந்து ஒரு ஐசி வந்து ஷார்ட் ஆகிடுச்சு சொல்லி அவங்களே சொன்னாங்க. ஒயரிங் கிட்டில் பார்த்தோன்னா ஒயரிங் கிட் வந்து வீக்காக தான் இருக்குது. அதையும் ஒரு ஒயர் மட்டும் லூஸாக இருந்திருக்கு சொல்லி சொன்னாங்க. அதை ரெடி பண்ணியாச்சு சொல்லியாச்சு. ஓகே சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட வந்து ஆன் பண்ணி தண்ணி இன்லெட் தண்ணி உள்ளே வருது, திரும்பி இவ்வளோ நேரம் தண்ணி ப்ரெஷர் பம்பெல்லாம் கரெக்டாக இருக்கா, என்ன ஏது எல்லாம் டீட்டெயிலாக செக் பண்ணியாச்சு. செக் பண்ணி பார்த்துட்டு திரும்பி ஒரு தடவை ஓட விட்டு பார்த்தோம். ஓட விட்டு கஸ்டமர்கிட்ட வந்து டீட்டெயிலாக சார் இது இந்த பிரச்சனை இருக்குது அதெல்லாம் சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அங்கேயே இருந்து வாஷ் பண்ணி என்ன ஏது தண்ணி உள்ளே வருதா இல்லையா, திரும்பி வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகுதா அதையும் செக் பண்ணிட்டோம். செக் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் வந்து ஓகே பண்ணியாச்சு. கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, துணி துவைச்சதுக்கப்புறம் தண்ணி வெளியில் போகணும்னு சொன்னார். ஓகேன்னு சொல்லிட்டு துணி துவைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி தண்ணி இனி உள்ளே வந்து எல்லா லெவலும் ப்ரெஷர் சென்சார்லேருந்து தண்ணி உள்ளே வந்து துவைக்க எவ்வளோ டைமிங் டிலே எல்லாமே காமிச்சாச்சு. தண்ணியை வந்து ரிட்டன் வெளில போயிட்டுருக்கு. ரிட்டன் பண்ணதுக்கப்புறம் ஸ்பின் போடுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஸ்பின் போடுறதுக்கு ரெடி பண்ணதுக்கப்புறம் ஸ்பின்னு ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணியாச்சு. ஸ்பின் ஆட்டோமேட்டிக்காக ஓடி கிட்டத்தட்ட 9 நிமிஷம் ஸ்பின்னில் வந்து தண்ணி ட்ரெயின் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர் ஓகே தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி சார், நீங்கள் பாருங்கள் என்ன ஏதுங்கிறத டீட்டெயிலாக பாருங்கன்னு சொல்லி நானும் கஸ்டமர்கிட்ட சொல்லியாச்சு. கஸ்டமர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் பம்ப் மட்டும்தான் ஃபால்ட்டா இல்லை போர்டு தான் ஃபால்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை சார், ட்ரெயின் பம்பும் ஃபால்ட்டு, இன்டர்னலாக ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து போர்டில் வந்து அடி வாங்கிடுச்சு, அதனால தான் ரெண்டுமே உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு, இல்லைனா ஏதாவது ஒன்று மட்டும் கம்ப்ளைண்ட் ஆகும் சொல்லி கஸ்டமர்கிட்ட சொல்லிவிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இதேமாதிரி ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணுங்கள், அது இல்லாமல் எர்த் இல்லாமல் இருக்கவங்க இதில் எர்த்தும் ரெடி பண்ணி கொடுத்துருங்க சொல்லி அதுவும் சொல்லிட்டேன் கஸ்டமர்கிட்ட. கஸ்டமர் என்ன ஏதுன்னு சொல்லி டீட்டெயில் கேட்டதுக்கப்புறம் ஓகே தம்பி நான் எல்லாம் பார்த்துன்னு சொல்லிட்டாங்க. ஓகே சார் சொல்லிட்டு நானும் கஸ்டமர்கிட்ட வந்து என்ன ஏது அமௌண்ட் ரேட் சொல்லிவிட்டு நாங்களும் கஸ்டமர் வந்து வெளியே கிளம்பிட்டோம். ஓகே, தேங்க்யூ, பை பை. நாளைக்கு இதில் நல்ல வீட்டிலேருந்து சந்திக்கலாம். ஓகே.